தற்போது தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து செல்லும் விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பயணிகளின் சிரமத்தை குறைக்க புதுச்சேரி போக்குவரத்து கழக பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் அளிக்கும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். விவேக், சொல்லுங்க, வேலைநிறுத்தத்தால் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? வணக்கம் கிறிஸ்டோபர். தமிழக அரசு அதாவது புதிய ஊதிய ஒப்பந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், நிலுவையில் வைப்பு நிதி தொகையான 7,000 கோடி ரூபாயை திரும்ப செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு பேருந்து ஊழியர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று புதுச்சேரிக்கு அதாவது ஒரு நாளைக்கு தமிழகத்திலிருந்து விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் SCTC ஆனது 60 பேருந்துகள் வர வேண்டும். அதே போன்று பெரியார் பேருந்துகள் 60 பேருந்துகள் ஒரு நாளைக்கு இயக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்பொழுது வரை 10 மணி வரை இதுவரை 30 பேருந்துகள் மட்டுமே பெரியார் பேருந்துகள் வந்துள்ளன. அதே போன்று SCTCயில் 15 பேருந்துகள் மட்டுமே இதுவரை வந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து அந்த பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் புதுச்சேரி போக்குவரத்து கழக சார்பில் கூடுதலாக 40க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமாக 20 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும். ஆனால் தற்பொழுது 40க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதுபோன்று கூடுதலாக தனியார் பேருந்துகளும் சென்னைக்கு இயக்கப்படுகின்றன. இது குறித்து பொதுமக்களிடையே நாம் கருத்துக்களை கேட்போம். பிரதர் வணக்கம். இப்போ பஸ் இயக்கப்படுறதுனால பொதுமக்கள் ஆகிய நீங்கள் என்ன மாதிரி சிரமத்தை பார்க்குறீங்க? ஒரு 1.5 மணி நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக மட்டும் தான் பஸ் விட்டுருக்கேன், பைபாஸுக்கு விடலை. பைபாஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் விட்டுருக்காங்க. இப்போ அங்கே போனீங்கன்னா அவங்க டிக்கெட் கேட்டிங்கன்னா 250 300 சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் போகாமல் தான் நான் ஒரு 1.5 மணி நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பிரச்சனை பொதுமக்கள் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு? ஏன்னா வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கும், அது வேறு கல்லூரிக்கு அந்த மாதிரி போக வேண்டிய வேலை இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ் போக வேண்டிய பசங்களும் இருக்காங்க, வேலைக்கு போக வேண்டியவங்களும் இருக்காங்க. இப்போ நான்லாம் வேலைக்கு போகிறதா தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் செகண்ட் ஷிஃப்ட்டு போனோம். இங்கேருந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் நான் வரலன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ இங்கே இவங்ககிட்ட டிக்கெட்டு இந்த மாதிரி விலை அதிகமாக போய்ட்டுருக்கனால இதனால் நான் போகாமல் இருக்கேன். அவங்களுக்கு அந்த சூழ்நிலை புரியல. அங்கே இருக்கிறவங்க ஏன் வரலன்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நானே இந்த மாதிரி ப்ராப்ளம்னா எனக்கு அடுத்துன்னு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இந்த காலேஜ் போக வேண்டிய பசங்க, ஸ்கூல் போக வேண்டியவங்க, இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டியவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தற்போது புதுச்சேரி நிலவரப்படி பார்த்தால் அதாவது SCTC பஸ்ஸில் 125 ரூபாய் கட்டணமும் அதே போன்று பெரியார் பேருந்து 97 ரூபாய் கட்டணமும் வழக்கமாக வசூலிக்கப்படும். தற்பொழுது தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணத்தினால் அவர்கள் இந்த சமயத்தின் பார்த்து 150 முதல் 200 ரூபாய் வரை கட்டணங்களை வசூலிக்கின்றனர். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் புதுச்சேரியில் தற்பொழுது தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படாதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கிறிஸ்டோபர், அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து புதுச்சேரியிலிருந்து விரிவான தகவல்கள் அளித்ததற்கு நன்றி விவேக்.